ஹாய், வெல்கம் டு பத்னி இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த தடவை சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வந்ததுனால ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வருவோம்னு எதிர்பார்க்கல. என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு தங்கச்சின்னு கூட சொல்லலாம், காவேரி, அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த கூட்டத்துலேயே நான் போயிட்டு வந்திருக்கேன்னா பெரிய விஷயந்தான். என்னோடய ஹெல்த் இஷ்யூனால என்னால் முடியாதுன்னு நினச்சேன். பட் அது பெரிய விஷயம். இப்போ நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட இதுலேயே நம்ம அண்ணாமலைன்னு தரிசனம் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளெல்லாம் போக முடியாதுங்க. இந்த நாளில் கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்க்கு. இப்படியே நம்ம கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம நடந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். 14 கிலோமீட்டர் இருக்குது. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக சுற்றி வந்ததுக்கப்புறம் கோயிலில் நம்மளோட நடைப்பயணம் முடிஞ்சிடும். ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நடக்க முடியாமல். பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் பத்திரமா கையிலே பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் ஆகிடுறாங்க, எப்படியாச்சும் ஒன்று. பெரியவங்களே மிஸ் ஆகிடுறாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் யாருனா வந்தீங்கன்னா பெரியவங்கக்கிட்ட ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்து வைங்க. ஃபோன் கொடுத்து வைங்க. கண்டிப்பாக நான் பார்த்ததில் ரொம்ப பேர் மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் எப்படியும் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. நம்ம போகிற வழியிலே 8 லிங்கங்கள் வருங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம சாமியை பார்க்கலன்ட்டு ஒரு இதுவே இருக்காது. அப்படி இடுக்கு பிள்ளையார்னு ஒன்று வருது, அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வரலாம். எல்லோரும் எல்லா நலங்களையும் பலங்களையும் பெற்று வாழணும்ன்ட்டு, சீரும் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு இந்த அண்ணாமலையாரை வேண்டிக்கணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.